வெல்கம் பேக் டு crunchyology. இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற ஒரு ஐட்டம் தான். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் அது தெளிவாக சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்ல வரமோ அதை சொல்ல முடியல. அதனால தான் நான் திரும்பவும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் என் சேனல் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுடுதண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் நம்ம காலிஃப்ளவர் எடுத்து சேர்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் அதிகமாக அதோட தண்டு பகுதி சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் நீட்டாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இந்த சைஸில் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இதில் கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் நல்லா கொதித்து வரட்டும். ஏன்னா இது காலிஃப்ளவரில் இருக்க பூச்சி அதெல்லாம் எடுத்துரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நம்ம தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போது நம்ம பிளான்ச் பண்ண காலிஃப்ளவர் ரெடி ஆயாச்சு. அடுத்தது நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ண போகிறோம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணம் வச்சுட்டு அடுத்தது இதில் தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் முதல்ல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு 1/4 கரண்டிக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் இதில் சேர்த்துட்டு அடுத்தது நம்ம இதில் சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளவர் அதை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இதில் நம்ம அடுத்து அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அரிசி மாவும் சேர்த்துட்டு இதில் நம்ம இந்த வெளியில் கொடுக்க போகிற கோட்டிங்க்கு தேவையான உப்பு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ அளவாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது பெப்பர் பவுடர், அது பேர் என்னது, ஐயோ டப்புன்னு வரமாட்டேங்குது, மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி என்னன்னு தெரியல, வாய் ரொம்ப ரோல் ஆகுது. இப்போது இதை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்தது இது நமக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வரணும். இட்லி மாவை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். அந்த அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ட்ரையாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது மட்டும் சேர்க்காமல் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் எப்பப்போலாம் காலிஃப்ளவர் செய்கிறீங்களோ இது மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப கட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாவது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் தான் காலிஃப்ளவர் கூட நல்லா கோட் ஆகும். அதனால் இப்போது இது நம்ம இதை நீங்கள் 2 விதமாக செய்யலாம். ஒன்று காலிஃப்ளவர் கூட இந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவசரமாக சமைக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த பேஸ்ட்டில் டிப் பண்ணி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கேன். இது நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரைனால் இந்த மாதிரி நிறைய எண்ணெய் வச்சு பொரிச்செடுப்போம் இல்லையா, அதுதான் டீப் ஃப்ரை. இப்போது இந்த மாவில் இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு நம்ம எண்ணெயில் போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு பயமாக இருந்துச்சு, சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஸ்பூனில் வச்சு ஒன்று ஒன்றா கூட சேர்த்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நம்ம அடுப்பு பொறுமையாக வச்சு சமைங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிறதுக்கு நீங்கள் எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் சுட வச்சு அதுக்கப்புறம் தான் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக பொரிஞ்சு வரும். அதனால் இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. எல்லா சைடும் வேகணும். அதுவும் பபிள்ஸ் வருது இல்லையா, அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நின்னதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். அப்போ தான் இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. 2 பக்கமும் நல்லா பொரிய வச்சுக்கோங்க. கொஞ்சம் கரண்டியை வச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைனா ஒரு சைடு மட்டும் வேகும், ஒரு சைடு வேகாமல் இருக்கும். அதனால தான் இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துகிட்டு இதை ஒரு தோசைக்கல் மேலே போட்டுக்கோங்க. சாதாரணமாக தட்டு மேலே வச்சிங்கன்னா தட்டு ஃபுல்லாக எண்ணெய் ஆகிடும். அதே எண்ணெய் இது மேலேயும் ஊற ஆரம்பிச்சிரும்.
அப்போ வந்து நீங்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இதுவே தோசைக்கல்லில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து சைடில் பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரியே நீங்கள் தோசை ஊற்றும் போது அந்த எண்ணெயை வந்து நல்லா தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெய் அப்சர்வ் ஆனதுனால தோசையும் உங்களுக்கு நல்லா வரும். அடுத்தது இதோட வாசனை வந்து அதிகமாக்கிறதுக்காக நம்ம வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து சேர்த்திங்கன்னா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டிங்கன்னா இது நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளே கருவேப்பிலை வந்து தீஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் crunchyology சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.